ஹலோ கைஸ், இதுதான் நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாவில் இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் பெசிபிக் பெருங்கடலின் தெற்கு சைடில் அமைஞ்சிருக்கு. உலகின் 2வது பீஸ்ஃபுல், அதாவது அமைதியான நாடு. இந்திய மக்களுக்கு பெரும்பாலும் நியூசிலாண்டுன்னு சொன்னாலே அவங்களுடைய கிரிக்கெட் டீம் தான் நினைவரும். பிரெண்டன் மெக்குலன், ராஸ் டெய்லர், டேனியல் விட்டோரின்னு பல வலுவான கிரிக்கெட் வீரர்கள் நியூசிலாந்து அணியில் உண்டு. கிரிக்கெட்டை தவிர நியூசிலாண்டில் பெரிய மலைத்தொடர்கள், அழகான ஏரிகள் மற்றும் உயர்தர ஆர்கானிக் உணவுகளுக்கு இந்த நாடு ரொம்பவே பிரபலமானது. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ங்கிற புகழ்பெற்ற ஹாலிவுட் திரைப்படம் கூட இங்கே தான் படமாக்கப்பட்டது. நியூசிலாண்டின் வானிலை இங்கிலாண்டோட வானிலை போல தான் இருக்கும். நியூசிலாண்ட்லயும் சின்ன கோடை காலம், நீண்ட குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் இருக்கும். இவ்வளவு இருந்தாலும் நியூசிலாண்டோட மக்கள் தொகை இங்கிலாண்டோட மக்கள் தொகையில 7% கூட கிடையாது. இந்த மேப்பை பார்த்தா கிட்டத்தட்ட 80% நிலம் மக்கள் வசிக்காத காலியான இடமாக இருக்கிறது தெரியும். நியூசிலாண்டோட 70% மக்கள் வடக்குல தான் வாழ்றாங்க. இதுல 50% மக்கள் வடக்குல இருக்கும் ஆக்லாந்து நகரத்துல வாழ்றாங்க. நல்ல வானிலை, அழகான இயற்கை காட்சிகள், குறைந்த கிரைம் ரேட், உயர்ந்த வாழ்க்கை தரம்னு இவ்வளவு இந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நாட்டோட 80% நிலம் ஏன் மக்கள் வசிக்காத காலியான நிலமாக இருக்கு? இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கைஸ், நீங்க உலக வரைபடத்தை பார்த்தா நியூசிலாந்து மட்டும் உலகின் பிற பகுதிகளில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தெரியும். சென்னையில இருந்து ஒரு விமானத்தை எடுத்தா அரபிக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் தாண்டி சுமார் 15 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரத்துல நியூசிலாந்துக்கு போய் சேரும் நேரமாகும். அப்போ நியூசிலாந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரத்தில் இருக்கும் தீவுக்கு மனிதன் உலகின் மற்ற பகுதியில இருந்து இங்க எப்படி வந்தான்னு யோசிப்பீங்க. நியூசிலாண்டோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல 1320 இருந்து 1350 ஆண்டுல, அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மவோரி மக்கள் தான் முதல்ல இந்த தீவை கண்டுபிடிச்சதாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. பாலினேஷியா தீவுகளில் வாழும் மக்கள் தான் மவோரி மக்கள்னு சொல்லப்படுது. நியூசிலாண்டின் இந்த அபிஷியல் வெப்சைட்டின் படி இந்த மக்கள் தான் பாலினேஷியா தீவுகளில் இருந்து இந்த நியூசிலாந்து தீவுக்கு பெரிய படகுல குடிபெயர்ந்திருக்காங்க. இந்த காலகட்டம் தான் மங்கோலியர்களும் செங்கிஸ்கானும் முழு ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மவோரிகள் எதுக்காக பாலினேஷியா தீவை விட்டுட்டு நியூசிலாந்துக்கு வந்தாங்கன்னு யோசிப்பீங்க. இந்த கேள்விக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு, சொல்றேன் கேளுங்க. மவோரிகளின் மரபுகளின்படி கிபி 750 ஆண்டுல கூப்பேங்கிற மனிதர் தான் நியூசிலாந்து தீவை கண்டுபிடிச்சது. இவர் ஒரு மவோரி இனத்தை சேர்ந்த மீனவர். இவரு அவருடைய மக்களுக்காக மீன் பிடிக்க கடலுக்கு வந்தாரு. இவரு ஒவ்வொரு தடவையும் மீன் பிடிக்கும் போதெல்லாம் அவரு மீன்களுக்காக வலைய விரிக்கும் போது அங்க ஆக்டோபஸ்கள் வந்து இந்த மீன்களை விழுங்குறத பார்த்தாரு. மவோரி மக்களின் முக்கியமான உணவு சோர்ஸ் மீனுங்கிறதுனால கூப்பேவும் அவருடைய நண்பர்களும் கடலோட வேற பகுதிக்கு போய் மீன் பிடிக்க முடிவு பண்ணாங்க. இதனால அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்னு நினைச்சாங்க. கூப்பேவும் அவர் கூட சேர்ந்து 20-25 பேர் இதுக்காக பெசிபிக் பெருங்கடலுக்குள்ள நுழைஞ்சாங்க. சில நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் பெரிய மலைத்தொடர்கள் கொண்ட தீவை பார்த்தாங்க. அதுதான் நியூசிலாந்து. இந்த தீவுல மீன்கள், ஆடுகள், செம்மறி ஆடுகள்னு நிறைஞ்சிருந்தது. ஆனா மக்கள் யாருமே இங்க இல்ல. இது கூப்பே மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு சிறந்த இடமாக தெரிஞ்சது. இந்த செய்தியை தெரிவிக்க சில நண்பர்களை மீண்டும் அவங்களுடைய தீவுக்கு அனுப்பினாரு. இதுக்கு அப்புறம் தான் மவோரி மக்கள் நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்தாங்க. மவோரிகள் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த தீவுல வாழ்ந்தாங்க. இந்த தீவு உலகின் பிற பகுதிகளில் இருந்து விலகி இருந்ததுனால இவங்களுக்கு எந்த ஒரு எதிரி தொல்லையோ ஆபத்தோ இல்லாம இருந்தது. ஆனா இது எல்லாமே விரைவில் முடிவுக்கு வர இருந்தது. ஏன்னா இந்த நேரத்துல மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய வலிமையை காட்ட உலகை கைப்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. புது தீவுகள், நாடுகள் மற்றும் கண்டங்களை கண்டுபிடிக்க ஆய்வாளர்களை அனுப்பினாங்க. ஒரு டச் ஆய்வாளரான ஏபிள் டாஸ்மேன் பெசிபிக் பெருங்கடலோட தெற்குல ஒரு கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. இதனால ஐரோப்பிய நாடுகள் இந்த இடங்கள்ல அவங்களுடைய சக்தியை விரிவாக்க முடியும்னு 1642 ஆண்டு டாஸ்மேன் நியூசிலாண்டை கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர்னால இந்த தீவுக்குள்ள நுழைய முடியல. ஏன்னா இவரு இந்த தீவுக்குள்ள நுழைய போகும்போது இவருடைய ஆட்களுக்கும் மவோரிகளுக்கும் கடுமையான சண்டை நடந்தது. அதுல இவருடைய 4 பணியாளர்கள் கொல்லப்பட்டாங்க. இதனால டாஸ்மேன் இந்த இடத்தை விட்டு போக வேண்டியிருந்தது. 1769 ஆண்டு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரரான தாமஸ் குக் இந்த தீவை தேடி சில நாட்கள் அலைஞ்ச பிறகு இந்த தீவை இறுதியா கண்டுபிடிச்சாரு.
திரும்பியும் தாமஸ் குக்குக்கும் மவோரி மக்களுக்கும் நடுவுல சண்டை நடந்தது. இந்த சண்டையில பல மவோரியின் முக்கிய தலைவர்கள் இறந்தாங்க. ஜேம்ஸ் குக்கும் இந்த தீவை விட்டு திரும்பினாரு. ஆனா அவரு ஏற்கனவே நியூசிலாந்து தீவின் வரைபடத்தை உருவாக்கி அவருடைய பயணத்தை மேற்கொண்டாரு. இந்த வரைபடத்தை வச்சு ஐரோப்பியர்கள் 18ஆம் நூற்றாண்டுல திரும்பி இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா இந்த தடவை மவோரி மக்களை புத்திசாலித்தனமா சமாளிச்சாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் மவோரிகளை வர்த்தகம் மற்றும் லாபத்தை காமிச்சு ஈர்த்தாங்க. இதை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய கடற்படை துறைமுகங்களை உருவாக்க தொடங்கினாங்க. அடுத்து 100 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேயர்கள் நியூசிலாண்டை முழுமையா கைப்பற்றினாங்க. 1840ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கும் மவோரிகளுக்கும் நடுவுல ட்ரீட்டி ஆஃப் வைத்தாங்கிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுக்கு அப்புறம் தான் நியூசிலாந்து ஐரோப்பிய நாடுகளின் ஒரு பகுதியாகவும் அதிகாரப்பூர்வமா பிரிட்டிஷ் எம்பையராகவும் மாறியது. இந்த சமயத்துல மவோரிகளின் மக்கள் தொகை சுமார் 2 லட்சமாக இருந்தது. அடுத்த 100 ஆண்டுகள்ல மவோரிகளின் மக்கள் தொகை 40,000 குறைஞ்சது. இதுக்கு 2 காரணம் இருந்தது. ஒன்னு, ஐரோப்பியர்கள் நியூசிலாந்துல இல்லாத நோய்களை கொண்டு வந்தாங்க. மற்றும் ஐரோப்பியர்கள் போல மவோரிகள்னால இந்த நோயில இருந்து மீண்டு வர முடியல. ஐரோப்பியர்களின் குடியேற்றத்துக்கு அப்புறம் பல மவோரி மக்கள் பல புது நோய்களுக்கு ஆளானாங்க. 19ஆம் நூற்றாண்டு போல நியூசிலாந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை இடமாக இருந்தது. ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் வைத்தாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தாகி 5 ஆண்டுகளுக்குள்ள ஆங்கிலேயர்களுக்கும் உள்ளூர் மவோரிகளுக்கும் நடுவுல நிலம் உரிமை தொடர்பா 40 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சண்டை நடந்தது. இந்த சண்டையில பல மவோரிகள் உயிரிழந்தாங்க. இதெல்லாம் இறுதியா 1881ல நிறுத்தப்பட்டது. ஏன்னா எல்லா முக்கியமான மவோரி தலைவர்களும் கொல்லப்பட்டாங்க மற்றும் மவோரி இயக்கமும் முழுமையா முடிவுக்கு வந்தது. ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தாம முன்னேற முடியாதுங்கிற விஷயத்த உணர்ந்தாங்க. இதனால மவோரிகளை எல்லா வர்த்தகங்களிலும் ஈடுபடுத்த தொடங்கினாங்க மற்றும் எல்லா உள்ளூர் செயல்முறைகளிலும் அவங்கள முக்கிய பங்குதாரர்களா மாத்தினாங்க. இது நியூசிலாந்தின் முன்னேற்றத்துக்கான பயணமாக மாறுச்சு. எல்லாம் சரி, நியூசிலாந்துல பெரும்பகுதி ஏன் மக்கள் வசிக்காத இடமாக இருக்கு, ஏன் எல்லாரும் வடக்கு பக்கத்துல வாழ்றாங்கன்னு சொல்லவே இல்லையேன்னு நினைப்பீங்க. இதுக்கு காரணம் நியூசிலாண்டோட தெற்கு பகுதியில அதிக மலைத்தொடர்கள்னால மூடப்பட்டிருக்கிறதுனால தெற்கு பகுதியில வாழ்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்து வருது. இங்க இருக்கிற நிலம் சமமாக இல்லாததுனால இங்க அடிப்படை கட்டமைப்பு வசதியான சாலைகளை அமைக்க கூட வழி இல்லை. மலைகளோட கிழக்கு பகுதியில நிலங்கள் ரொம்ப வறண்டதாகவும் மலட்டுத்தன்மையாகவும் இருக்கிறதுனால இங்க நீர்ப்பாசனம் செய்யவும் வாய்ப்பு இல்லை. இந்த காரணங்கள்னாலேயே மக்கள் இந்த தீவோட வடக்கு பகுதியில அதிகமா வாழ்ந்து வராங்க. 1940களில் நியூசிலாண்டோட மக்கள் தொகை சுமார் 16 லட்சமாக இருந்தது. இந்த மக்கள் தொகை பற்றாக்குறை பிரச்சனையை சரி செய்ய நியூசிலாண்டோட அரசாங்கம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அவங்களுடைய குடியேற்ற கொள்கைகளை எளிதுபடுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி ஐரோப்பா மற்றும் ஆங்கிலேயர்கள் மட்டுமே நியூசிலாந்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. இதனாலேயே 1950ஆம் ஆண்டு வரை மக்கள் தொகை இங்க பெருசா ஏறல. இந்த தளர்வுக்கு அப்புறம் குறிப்பா ஏசியன்ஸ், சீனர்கள், பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தியர்கள் இங்க அதிகமா குடியேற தொடங்கினாங்க. இன்னைக்கு நியூசிலாண்டோட மக்கள் தொகையில 27% மக்கள் புலம்பெயர்ந்தவங்க தான். பெரும்பாலான இமிகிரண்ட்ஸ் ஆக்லாந்து மற்றும் அதை சுத்தி உள்ள பகுதியில தான் வாழ்றாங்க. இதனாலேயே இன்னைக்கு ஆக்லாந்து உலகின் மிக விலை உயர்ந்த நகரங்கள்ல ஒன்னாகும். ஏன்னா இப்போ ஆக்லாந்துல நிலம் குறைவாகவும் வீட்டு தேவைகள் அதிகமாகவும் இருக்கு. இந்த சிக்கலை தீர்க்கவும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல வீடுகளின் விலையை குறைக்கவும் ஆக்லாந்துல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைகாட்டோ மாவட்டத்துக்கு மக்கள் போக நியூசிலாந்து அரசாங்கம் $8000 கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு 4 லட்சம் மானியமாக கொடுக்குது. நியூசிலாண்டை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, இங்க உள்ள விவசாய தொழில் கால்நடை இறைச்சியை ஏற்றுமதி செய்யறதையே அடிப்படையா கொண்டிருக்காங்க. நியூசிலாந்துல பெய்யும் நல்ல மழை காரணமா இந்த நாடு ரொம்பவே பசுமையா இருக்கு. இதனால ஆடு, மாடு போன்ற கால்நடை பண்ணைகள் அதிகமா இருந்து வருது. நியூசிலாண்டோட மக்கள் தொகை 50 லட்சம்னா இந்த கால்நடைகளோட தொகை சுமார் 3 கோடியாக இருந்து வருது. இதனாலேயே உலகின் அதிகமான ஆட்டு இறைச்சி மற்றும் செம்மறி ஆடுகளை நியூசிலாந்து ஏற்றுமதி செய்யுது. 95% இறைச்சி நாட்டுக்கு வெளியே ஏற்றுமதி செய்யப்படுது. 2019 மட்டும் நியூசிலாந்து சுமார் $46 பில்லியன் மதிப்புள்ள இறைச்சியை ஏற்றுமதி செஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள்ல நியூசிலாந்து 50வது இடத்துல இருக்கு மற்றும் இவங்களோட முக்கிய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ விவசாய ஏற்றுமதி. இறைச்சியை ஏற்றுமதி செஞ்சு $46 பில்லியன் ரெவென்யூங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. விவசாயம் எவ்வளவு முக்கியம் மற்றும் நியூசிலாந்து மாதிரியே நெதர்லாண்ட்ஸும் எப்படி விவசாயத்துல மேம்பட்டு இருக்காங்கன்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க, நான் சொல்றது புரியும். இந்தியா, பர்மா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு நியூசிலாந்து மற்றும் நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஊந்துதலாக இருக்கும்.
ஏன்னா இந்த 3 நாடுகளுமே விவசாயத்துல முதன்மை நாடுகளாக இருந்து வருது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஒரு நாட்டுக்கு விவசாயம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.